குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேத்தவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/10/2025 புதன்கிழமை, ஐப்பசி மாதம் 5ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:02க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:40 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:42 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 6:44 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு இரவு 7:40 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள். கந்தசஷ்டி ஆரம்பம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? ஜோதிடம் கற்பதற்கு உகந்த நாள். புதிய ஆடைகள் அணிவதற்கு ஏற்ற நாள். அன்னதானம் செய்வதற்கு நல்ல நாள். மருத்துவம் கற்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:50 முதல் இரவு 7:31 வரை மேஷ லக்னம். 7:32 முதல் இரவு 9:24 வரை ரிஷப லக்னம். 9:25 முதல் 11:30 வரை மிதுன லக்னம். 11:31 முதல் காலை 1:42 வரை கடக லக்னம். 1:43 முதல் 3:48 வரை சிம்ம லக்னம். 3:49 முதல் காலை 5:47 வரை கன்னி லக்னம். 5:52 முதல் 7:50 வரை துலாம் லக்னம். காலை 7:51 முதல் 9:56 வரை விருச்சக லக்னம். 9:57 முதல் மதியம் 12:08 வரை தனுசு லக்னம். 12:09 முதல் மதியம் 2:13 வரை மகர லக்னம். மதியம் 2:14 முதல் 4:07 வரை கும்ப லக்னம். மாலை 4:08 முதல் 5:49 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். வித்தைக்கும் கல்விக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை அதிக எண்ணிக்கையில் உச்சரிப்பது நல்லது. அதிலும் 27 முறையாவது சொன்னால் உத்தமம். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். புதன் பகவானுக்குண்டான தானியம் பச்சை பயிறு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்குண்டான ஹோரையிலும் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். இந்த புதன்கிழமை தினத்தில் சுவாதி நட்சத்திரம் அமைவதால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்குண்டான நட்சத்திரம் சுவாதி. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை.
2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்று வீட்டின் சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்குங்க. எதை சொன்னாலும் மற்றவர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகும். எதை நினைத்தாலும் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பும் நல்ல ஒரு துள்ளலும் அதிகரிக்கும். வேகமாக உங்களுடைய நடை இருக்கும். வெற்றி நடை போட போகிறீர்கள் மேஷராசிக்காரர்களே. குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மறு வார்த்தை என்பதே இருக்காது. எதை நினைத்தாலும் செய்வீர்கள். எதையும் பேசக்கூடிய அமைப்பு உங்களிடம் திறமைகள் வெளிப்படும் நாள். வியாபார போக்கில் மற்றவர்களோடு நல்ல கருத்துக்கள் இருக்கும். நீங்கள் வளர வேண்டும் என்கிற ஆசையோடு சில வேலைகளை பார்ப்பீர்கள். அது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. க்ஷேமமும் லாபமும் இந்த நாள் வியாபாரத்தில் நிச்சயம் உண்டு. உங்களுடைய கண் கலக்கங்கள் எல்லாமே தீர்ந்து போக போகிறது. நடக்காத வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கும். வரவேண்டிய பண வரவுகள் சாதகத்தை கொடுக்கும். முக்கியஸ்தர்களோடு அறிமுகங்கள் உண்டாக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மிக பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களை பேசி தீர்ப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்களுக்கு துணை இருக்கக்கூடும். நல்லதொரு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய துடிப்பு உங்களிடம் வெளிப்படும். பிள்ளைகளுக்கான சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். பல நன்மைகள் விளையும் நாளாக இருக்கிறது. உங்கள் துணைவருடைய வார்த்தைகளுக்கு தனி மகத்துவம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஏற்றாற்போல் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். வாக்குஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் வேலை தொடர்பான பேச்சுக்கள் அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடம் என்பது சுக்கிர பகவான் நீச்சம் பெறக்கூடிய இடம். அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியானவர். அதே போல களத்திரஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் புதன் பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் என 4 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சுகஸ்தானாதிபதி என்று 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். லாபத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவானுடைய செயல்கள் அமைகிறது, சஞ்சாரம் இருக்கிறது. சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதிலும் லாபத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வேலை தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய தன லாபம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. யாரிடம் நீங்கள் பழகினாலும், அதாவது பங்குதாரர்களிடத்தில் பேசும் பொழுது, உடன் பிறந்தவர்களிடத்தில் கலந்து ஆலோசிக்கும் பொழுது உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பேச வேண்டியதாக இருக்கும். சில நேரம் அமைதியாக இருந்தாலே மற்றவை எல்லாமே நல்லவிதமாக நடக்கும். பொறுமையை கையாளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவம் தேவை. வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மேஷராசி அன்பர்கள், மாணவர்கள் படிப்பில் ஒரு உத்வேகம் இருக்கும். சில நேரம் படிப்பது போல ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சில நேரம் மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஒரு சில நேரம் வேலைகளை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் செயல்பட முடியாமல் கூட போகலாம். ஏதோ ஒரு விதமான ஒரு சோர்வுகள் அவ்வப்போது வெளிப்படும் மாணவ மாணவிகளுக்கு. படிப்பில் உற்சாகம் பிறக்க ஸ்ரீ ஹயக்ரீவர் வழிபாடு எப்பொழுதும் செய்யுங்கள். புதன்கிழமை தினம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு செய்தால் ருணரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். அதாவது நோய், எதிரி, கடன் தொல்லைகள் நீங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பானகம் வைத்து வழிபாடு செய்வது மிக விசேஷம். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தை கொடுக்குங்க. நீங்கள் எதை நினைத்தாலும் செய்யலாம். எந்த இடங்களுக்கும் செல்லலாம். அந்த இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அறிமுகம் உண்டாக்கும். நற்செயல்கள் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமான உயர்வு ஏற்படும். எதிர்கால திட்டங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய செயல்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்கள் என்று 6ஆம் வீட்டில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தருவது மட்டுமல்ல, அவர்கள் முகாந்திரமாக்க சில வருமானம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களிலோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து வருமான உயர்வு அதிகரிக்கப் போகிறது. கலை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு.
குல தெய்வ வழிபாடுதல் எப்பொழுதுமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆண் தெய்வ வழிபாடாகட்டும், பெண் தெய்வ வழிபாடாகட்டும், உங்கள் குல தெய்வத்தை வழிபட மறவாதீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு செய்வதற்கு முன்னர் எப்பொழுதும் குல தெய்வ வழிபாடு மிகவுமே நல்லது. எந்த ஒரு செயல்களிலும் வேகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், ஆக்கம் ஊக்கம் நிறைந்ததாக அமையப் போகிறது. சோர்வில்லாமல் உங்களுடைய வேலைகள் மிக துடிப்போடு நடக்கக்கூடும். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் அதை மிகச் சரியாக முடித்து காட்டுவீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவுகள் இருக்கும். இந்த நாள் பெரும்பான்மையான நன்மைகளை பிறக்கப் போகிறது. நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணம். மனதில் உற்சாகம் பிறக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். சொன்ன வார்த்தைகளுக்கு அதற்கேற்றபடி வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகம் இருக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். எதை செய்ய நினைத்தாலும் மற்றவர்களுக்கு இணையை காட்டிலும் முதன்மையாக இருக்க எண்ணுவீர்கள். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நல்லது நடக்கும். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் மெல்ல மெல்ல குறைவதை நீங்கள் உணரலாம். தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கேத்து பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம். ஞானம், நல் அறிவு, நல் ஒழுக்கத்தோடு இருக்க நினைப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்கள், கோவில் வழிபாடு, தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 10ஆம் வீட்டில் ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. செய்யக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க நினைப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஆதரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாளாகும். பொருளாதாரங்களில் ஏற்றங்கள் பிறக்கும். மற்றவர்களோடு உங்களுடைய செயல்கள் மிக உயர்வாக போற்றப்படும். அலுவலக காரியங்கள் நல்ல விதமாகவே நடக்கும். இந்த நாள் உண்மையிலேயே உங்களுடைய செயல்களில் வேகமும் அதோடு விவேகமும் இருக்கும். சாதுரியம் வெளிப்படும். பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. ராசிக்கான அமைப்பு படி தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒரு அனுசரணையான போக்கு, நல்ல உறவு நிலை, வெளிப்படையான பேச்சுக்கள், மனம் விட்டு பேசுவதால் உங்களுடைய பழைய கஷ்டங்கள் தீரப்போகிறது. கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான நிலைகள் அமையும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபட இந்த சுவாதி நட்சத்திர நாளில் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உடைய போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் எல்லாமே நல்ல விதமாக அமைந்திட எல்லோரும் நல்ல விதமாக வாழ பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லோரும் நல்ல விதமாக வாழ்ந்து காட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் இந்த பிரபஞ்சத்திற்கு கேட்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். உன்னதமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் நடக்கும். இறை வழிபாடு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரப்போகிறது. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகும். தாமதங்கள் நீங்கும். வேலைகளில் விறுவிறுப்பு உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். வருமான உயர்வு உண்டு. தன லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று கூட இருப்பவர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க. நண்பர்களாலும் சில நபர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகளை செய்ய நினைக்கக்கூடும். உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு உகந்த நாள். உங்களுடைய பேச்சுக்கு மறுவார்த்தை என்பது இருக்காது. நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் அப்படியே கேட்டு செய்யக்கூடிய நிலைப்பாடு இருப்பதால் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஒரு சாதகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது, வீட்டில் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்வது எப்பொழுதுமே நல்லது. உங்களுக்கு சாதகமாக எந்த கிரக நிலைகள் சஞ்சாரம் செய்கிறார்களோ அந்தந்த கிழமைகளுக்கு ஏற்றாற் போல் அந்தந்த கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தையோ அந்த கிரகத்தினுடைய தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்வதாலும் கிரகத்தினுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுகிரகமானது சித்திக்கும். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் ஆதரவு அதிகரிக்குங்க. உங்களுடைய வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். திருப்திகரமாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அமையும். வெளியூர்களுக்கு சென்று இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். குழந்தைகளுடைய ஆதரவு அதிகரிக்கும் நாள். பூர்வ புண்ணிய பாவகத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை சஞ்சாரம். புதன் பகவான், செவ்வாய், சூரிய சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எதிர்பார்த்தபடி நல்ல ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, மனம் விட்டு பேசுவது,
உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். வீட்டை அலங்காரம் செய்வது, வண்டி வாகன பயணங்களை மேம்படுத்துவது போன்ற விஷயங்கள் நடக்கும். வெளியூர்களில் இருந்து வரவேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கப் போகிறது இன்று. வியாபாரத்தில் முன்னேற்றம். தெரியாததை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீனமயமான விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். பிறரை வசீகரிக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். பேச்சுக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். லாபகரமாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். ஆராய்ச்சி துறை சார்ந்தவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு, கல்வி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். தம்பதியர்கள் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக முதலீடுகள் போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிக்க நினைக்கக்கூடும். புதிதாக வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வீட்டிற்காக செலவுகள் அதிகரிக்கலாம். புதிதாக கார், வண்டி, வாகனம் வாங்க நினைக்கக்கூடும். பழைய வண்டிகளை மாற்றி புதிதாக வாங்க எண்ணுவீர்கள். உங்களுடைய செயல்களில் ஒருவிதமான வேகத்தை நீங்கள் பார்க்க முடியும். எண்ணமும் தெளிவடையும். மனதில் உற்சாகம் பிறக்கும். எதை செய்தாலும் சீக்கிரமாக செய்து லாபத்தை பார்க்க எண்ணுவீர்கள். எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகள் வங்கியில் நடக்கலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் தொழில்நுட்பங்களை கையாளுவீர்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம். எதிலும் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் ஓரளவிற்கு நன்மைகள் பெறக்கூடும். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்பட வேண்டும். எல்லாம் சரியாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பது நல்லது. நீங்கள் நினைத்தது மட்டம் நடத்தி காட்ட வேண்டும் என்றால் அது சாத்தகமற்றது. உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டு செய்தால் ஓரளவிற்கு சில நன்மைகளை பெற முடியும். பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. பிடிவாத போக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காது. ஆக உங்களுடைய சங்கடங்கள் கடன் தீர வேண்டுமானால் மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு நீங்கள் அனுசரித்து போனால்தான் நல்லது. எந்த இடத்திலும் சட்டம், எந்த ஒரு விதங்களிலோ எதையும் பேசாதீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் ஓரளவிற்கு மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய நிலையும் சாதகமான சூழ்நிலைகள் வரலாம். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் எப்பொழுதும் அக்கறையோடு இருப்பது நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். ஊக்கத்தோடு செயல்பாடுகள் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த வாழ்க்கை இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு. பெரிய பெரிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க எண்ணுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை வசதிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் பிறக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தீர்க்கமான அறிவு, நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். வியாபாரத்தில் போக்கு திருப்தியை தரும். லாபத்தை பெறக்கூடும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று. ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதன் அதிபதியான சந்திர பகவானும், 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும், 3ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானும், ராசியின் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பெரியவர்களுடைய ஆசி இந்த நாள் கிடைக்கும். எப்பொழுதும் முன்னோர்களுடைய வழிபாடு செய்வது தினந்தோறும் நல்லது. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் வீட்டில் கேட்பதாலும், ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அருளும், சந்திர பகவானுக்குண்டான காரகத்துவம் பெறுவது மனம், மனோகாரகனான சந்திர பகவானை தினம் தினம் வழிபடுவதாலும் எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு கட்டுமான பணி சம்பந்தமான விஷயங்களில் மேன்மைகள் இருக்கும். உங்களுடைய கனவு இல்லங்கள், லட்சியங்கள் கைகூடி வரும். நனவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, கட்டுமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மென்மேலும் லாபம் இருக்கும். அதே போல ரியல் எஸ்டேட் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும், சொந்தமாக இடம், வீடு, மனை விற்பனை செய்பவர்களுக்கும், வாங்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டுகளாக தரகர்கள் தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். வெகு தூரங்களை பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. எந்த ஒரு செயல்களிலும் திட்டமிட்டு இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு சம்பந்தப்படாத செயல்களில் ஈடுபடாதீர்கள். உறவுக்காரர்கள் இடத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் நாள். மற்றவர்கள் மெச்சக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமைய போகிறது. எதை செய்தாலும் மிக கனிவாக, கவனமாக செய்வது நல்லது. தாய்மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும். சமூக விஷயங்களில் மதிப்பு மரியாதை உயரும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும் நாள். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள்.
பிள்ளைகளிடத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை பிறக்கும். குடும்ப விஷயங்களை லாவகமாக நாசுக்காக கொண்டு செல்வீர்கள். ரகசியமான விஷயங்களை கையாளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சமூக வேலைகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் மேம்படும். உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளினாலும் ஆதரவுகள் பிறக்கும். 7ஆம் பார்வையாக சில கிரகங்களினுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் ஜீவன ஸ்தானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருப்பது போல இருக்கும். தாய்மாமன் வழியிலும் உதவிகள் கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் தீர்க்கமாக சிந்தித்து செய்ய நினைப்பீர்கள். வேலைகளில் அதிக மதிப்புகள் ஏற்படுவது போல உங்களுடைய நடவடிக்கை அமைதல் வேண்டும். கவனித்து பேசுங்கள். கவனமாக செயல்படுங்கள். எதையும் நாசுக்காக செய்வது நல்லது. ரகசியத்தை கையாள வேண்டும். குடும்ப விஷயங்களை பற்றியோ உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை பற்றியோ அதிகம் வெளியே பேச வேண்டாம். ரகசியம் காப்பது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் திட்டமிட்டு செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக நல்லது. வேகங்கள் இருக்கக்கூடாது. எதையும் தீர்க்கமாக சிந்தித்து செய்தால் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் கவனித்து இருக்க வேண்டும். திட்டமிட்டு செய்வதே நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம். பொருளாதார நிலைகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமாளித்துக் கொள்வது நல்லது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வுகள் ஏற்படும். உற்சாகம் பிறக்கும். நன்மைகள் இருக்க தெய்வ அனுகிரகம் வேண்டும். தெய்வ வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். கந்த சஷ்டி விழா ஆரம்பம் முதல் நாள் ஆக இந்த சஷ்டி தின ஆரம்பத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள், அன்னதானம் செய்வது, முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரிப்பது, முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்களை கேட்பது, பாராயணம் செய்வது, பிறருக்கு நீங்கள் உதவி செய்வதாலும் முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு சித்திக்கும். செல்வ வளமும் செல்வ நலனும் பெற்று பல்லாண்டு காலம் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களை எதிலும் நடுநிலையோடு செயல்பட்டு ஆதரவுகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். விளையாட்டு போட்டிகளில் மாற்றமான சூழல் ஏற்படலாம். உங்களுடைய புத்திசாலி தனத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். இதனால் வெற்றி பெற்ற மனிதராக நீங்கள் ஆக முடியும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாளினுடைய வெற்றி ரகசியம் சிறந்ததாக இருக்கும். திட்டமிடல் என்பது அவசியம். அட்டவணையிட்டு வேலை செய்தால் வேலைகளை சுமூகமாக முடிக்க முடியும். உங்கள் துணையிடம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவை நல்லுறவாக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமைகள் ஸ்திரமாக இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இந்த சிக்கல்கள் சில பிரச்சனைகள் நீங்குவதற்கு சிக்கல் சிங்கார வேலரை வழிபடுங்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை காணாமல் போய்விடக்கூடிய நிலை உருவாகிவிடும். ஆக சிவ மைந்தனான சக்தி மைந்தனான முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். சிக்கல் சிங்கார வேலரை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். இந்த சஷ்டி நடக்கக்கூடிய நாட்கள் ஒரு வாரம் முழுவதும் முடிந்த வரையில் காலை 1 மணி நேரமோ அல்லது மாலை 1 மணி நேரமோ உபவாசம் இருப்பதை விட மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். அப்படி மௌன விரதத்தை நீங்கள் கடைபிடித்து விட்டாலே போதும். அது உபவாசம் இருந்ததை விட 1000 மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆக பேசாமல் இருப்பது பெரிய மந்திரம் என்பார்கள் பெரியவர்கள். ஆக இந்த நாள் நீங்கள் பேசுவதை குறைத்து கொண்டு உங்களுடைய செயல்களில் நாட்டம் கொள்ளுங்கள். இறை மந்திரத்தையும் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி ஜபிப்பது நல்லது. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்கிற மந்திரத்தை உச்சரித்தால் கிரக ரீதியாக வரக்கூடிய தோஷங்கள் நீங்கும். வேலையில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலம். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். ஆக சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். இன்று ஆரோக்கியமாய் இருக்க உடற்பயிற்சியும் தியானமும் அவசியம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். முடிந்த வரையில் பசுக்களுக்கு கொள்ளும் கருப்பு உளுந்தும் அதோடு கருப்பட்டியும் சேர்த்து பசுக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அந்த கொள்ளுவையும் கருப்பு உளுந்தையும் நன்றாக பவுடர் ஆக்கி பிறகு கொடுத்தால் பசுக்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். சத்து நிறைந்த உணவும் கூட. ராகு பகவானால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும். ராகு பகவானுக்கு உண்டான தானியம் கருப்பு உளுந்து, கேத்து பகவானுக்கு உண்டான தானியம் கொள்ளு.
ஒரு சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். பணம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எப்பொழுதும் நடந்து கொண்டிருந்த வேலைகள் கூட ஒரு சுமாரான நிலைதான் இருக்கும். அதிகம் எதிர்பார்ப்பு இருந்தாலே வேலைகள் நடக்காமல் கூட போகும். ஆக கிரகங்கள் எப்படி செயல்படுகிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கும். இப்படி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தாலே போதும். சிம்மராசி அன்பர்களே, ஓரளவிற்கு நீங்கள் மன நிம்மதியோடு இருப்பீர்கள். தெய்வ வழிபாடுகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். இன்று பணத்திற்காக எதிர்பார்ப்பு வேண்டாம். பிறரிடத்திலும் அதிகமாக கடனை பெறாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் எல்லோரையும் அனுசரித்து விட்டு கொடுத்து சுய முயற்சியை வெளிப்படுத்துங்கள். எல்லோரையும் நீங்கள் அரவணைத்து சென்றாலே ஓரளவிற்கு நன்மைகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். பண வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். சம்பளத்தை உயர்த்துவதில் அதிக அக்கறையோடு இருப்பீர்கள். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது முன்கூட்டியே திட்டமிடல், கவனம் என்று மிகவும் அவசியம். இறை பிரார்த்தனை செய்வது, இறை நம்பிக்கையோடு இருப்பது நல்ல பலனை தரும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் உண்டு. தன வரவுகள் சாதகமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று சிறந்த பலன்களை பார்ப்பதற்கு திட்டமிடல் என்பது நல்லது. அவை தொழில் சார்பாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம். எந்த ஒரு சிறிய வேலைகள் செய்தாலும் கூட அவற்றை மிக சரியாக பிளானிங்கோடு செய்வது நல்லது. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடியான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறியதை போல கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். அதுபோலத்தான் உங்களுடைய வேலைகளும் இன்றைய நாள் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளினால் ஏற்பட்ட தாமதங்கள் கொஞ்சம் குறையலாம். ஆக எதிர்பார்ப்புகளை தவிர்த்தாலே உங்களுடைய வேலைகள் நடக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தம்பதிகள் உங்கள் துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அன்பை ஒருவருக்கொருவர் கொடுத்து பெறுவதன் மூலம் மட்டுமே உங்களுடைய குடும்ப உறவு என்பது சுமூகமாக இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனதில் பட்டதை வெளிப்படுத்தி பேசுங்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் சீரான போக்கு தேவை. வாகனம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் குறையலாம். விவசாய வேலைகளில் மேன்மைகள் உண்டாகும். பொதுவாக பார்க்கும் பொழுது வரவு நிறைந்த நாள். ஆக கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படும். இன்று செலவுகள் அதிகமாக கூட இருக்கலாம். பண்டிகை, விழா காலம், வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய தருணம், இப்படி போக்குவரத்து செலவிற்காகவே அதிக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில நபர்களால் ஆதாயம் உண்டு. சில பரிசு பொருட்களும் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு நண்பர்களோடு சென்று வருவீர்கள். விவசாய வேலைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய நாள். பொதுவாக பார்க்கும் பொழுது வரவு நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டிய நாள். சாதகமான சூழ்நிலை வரும் வரையில் பொறுத்து நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். பொறுத்தார் புவி ஆழ்வார் என்பார்கள். அதனால் பொறுத்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக செய்து பாருங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பிறகுதான் உங்களுக்கு தெரியும். பிறகு சிந்தித்து அதன்படி நீங்கள் செயலாற்றுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும். திறமையாக இருப்பீர்கள். எண்ணியது நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. இறைவன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துகிறோம். கந்த சஷ்டியினுடைய முதல் நாள்.
7ஆம் நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். ஆக இந்த நாளில் 6 நாள் முருகப்பெருமான் அசுரனிடத்தில் வதம் செய்து போரிட்டு பிறகு வெற்றி காணக்கூடிய நாள்தான். ஆக வரக்கூடிய வள்ளி திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். திருமணம் காலதாமதமாக இருக்கிறது, எதிலும் முடிவுக்கு வராத ஒரு நிலையில் வள்ளி திருமண காட்சியை நீங்கள் கண்ணார கண்டு வழிபட வேண்டும். தினம்தோறும் உபவாசம் இருப்பது நல்லது. அப்படி முடியாதவர்கள் மௌன விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது உபவாசம் இருப்பதை விட கிடைக்கக்கூடிய பலன்களை விட அதிகமாக மௌன விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு இருக்கும். கூடுமான வரையில் காலை நேரத்தில் 1 மணி நேரமோ அல்லது மாலை நேரத்தில் 1 மணி நேரமோ மௌனமாக அமைதியாக இருங்கள். அப்படி இருக்கும் பொழுது தருணத்தில் மனமார்ந்த ஒரு சில நன்றிகளை இறைவனுக்கு தெரிவியுங்கள். உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தியதற்கு நன்றி தெரிவியுங்கள். அந்த 1 மணி நேரத்தில் இறை பாடல்கள் பக்தி பாராயணம் செய்வது மிக நல்லது. முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த மந்திரங்களை பிரயோகிக்கலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரமானது ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். இந்த முருகப்பெருமானுடைய அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பாடல்களை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு சகல செயல்கள் சித்தியாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்தியாக்கட்டும். இன்றைய நாளுக்கான இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். தைரியம் மற்றும் உறுதி காரணமாய் வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யும் செயல்களை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அமைதியாய் இருக்க இசை கேளுங்கள். மன நிம்மதி வேண்டி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை உயர்த்துவதற்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 12வது வீட்டில் விரய பாவகத்தில். ஆக சில நேரங்களில் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்று வேலைகள் அதிகமாக கூட காணப்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லிணக்கம் என்பது தேவை. பிறரோடு அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய வேலைகளை கையாள்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். பல நிலைகளில் அனுபவங்கள் இருக்கும். உங்களுக்கு சில நேரம் இந்த அனுபவங்கள் உதவிகரமாக காணப்படலாம். தம்பதிகளுக்கிடையே இருவரும் மனம் விட்டு அமர்ந்து பேச வேண்டிய காலகட்டம் இது. இருவருமே கலந்து பேசுவதன் மூலம் உங்களுடைய குடும்ப உறவில் தேவைகளை புரிந்து கொள்ள முடியும். வீட்டினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தவிர்த்து மற்ற செயல்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் நாட்டம் அதிகரிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மையான குணம், நேர்மையான எண்ணம் நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பெற்றுத்தரும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துடனே இருப்பீர்கள். நிர்வாக துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு மன திருப்தியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்துக்கள் வெளிப்படுத்துவதால் அந்யுன்யம் மேம்படலாம். ஊக்கம் நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். நிதிநிலையை கண்காணிப்பதன் மூலம் பண இழப்பை தடுக்கலாம். பதட்டத்தை தள்ளி வைப்பதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். தலைவலி மற்றும் செரிமானம் சம்பந்தமான சிறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்குண்டான கிரக அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பல்துறை வித்தகர்களாக இருப்பீர்கள். க்ஷேம லாபங்கள் உருவாக்கும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்யுன்யம் மேம்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வரவுகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வஞ்சனையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளினுடைய நிலையை அவ்வப்போது புரிந்து கொள்ளுங்கள். முழு அளவிலான அனுகூலத்தை இந்த நாள் ஏற்படுத்தாது. பலன்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பும் நீங்கள் கையாளக்கூடிய முறையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கலை சம்பந்தமான வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படலாம். மறைமுக செயல்களால் ஆதாயம் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கான அதிபதி முருகப்பெருமான். கந்த சஷ்டி தினம் ஆரம்பம். தொடர்ந்து 6 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா என்பது உங்களுடைய ராசிக்கு மிக பொருத்தமானது. முருகப்பெருமானை வணங்கினால் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். இடம், வீடு, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். முக்கியமாக வஞ்சனையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கலை சார்ந்த வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படலாம். மறைமுக செயல்களால் ஆதாயம் உண்டாக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. உத்தியோக வேலைகளில் மாற்றமான சூழல் உண்டாக்கலாம். பொதுவாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நாள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் அதிகமாகவே இருக்கும். வேலைகளை சரியாக திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்தினால் கடைசி நிமிட அல்லல்கள், சில பதட்டங்கள், பரபரப்பை நீங்கள் தவிர்க்கலாம். இதனால் பதட்டமின்றி காணப்படுவீர்கள். செயல்களை முழுமையாக செய்வதற்கு வாய்ப்புகள் கிட்டும். திருமணமானவர்கள் உங்கள் துணைவரிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். பாசமாக இருப்பீர்கள். பற்று இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதுணையாக முடிப்பீர்கள். உங்கள் துணைவருக்காக எல்லா விதமான விஷயங்களையும் தியாகம் செய்யக்கூடிய மன அமைப்பும் உங்களுக்கு உண்டு. பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் தியாகிகள் என்றே சொல்லலாம். கர்ணபிரபு. தனக்கில்லை என்றாலும் பிறருக்காக உதவி செய்வீர்கள். குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகள் விருச்சிக ராசி அன்பர்கள். ஆக குடும்பத்தை மிக சரியான முறையில் கௌரவமாக வழி நடத்துவீர்கள். உங்களுடைய உறவு நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். சாதாரணமாக செய்யும் செலவை விட இன்று அதிகமாக செலவு இருக்கும். இருந்தாலும் பணத்தை பயனுள்ள நோக்கத்திற்காக செலவு செய்வீர்கள். பணத்தை விருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். வங்கியினுடைய கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு இருப்பது போல உங்களுடைய நடவடிக்கை பாவனை இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான சில முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவையில் சில மாற்றங்கள் வரலாம். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு உருவாகும். இன்று எண்ணெய் பதார்த்தங்களை உண்ண வேண்டாம். அது உங்களுக்கு தோலை பாதிக்கலாம். ஆக எண்ணெய் வஸ்துக்கள் சில நேரம் சில சங்கடத்தை உண்டாக்கிவிடும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான செயல்பாடுகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். மன நிம்மதி உருவாக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதிகமான ஒரு மன நிம்மதி இருக்கும். கலகலப்பாக இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். உத்தியோக வேலை தொடர்பாக லாபங்கள் வரலாம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது, ராசியினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இன்று உங்களிடம் ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக குறித்த நேரத்திற்கு முன் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைவாற்றலில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மாணவர்களுக்கு சிந்தனை போக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ஆதரவு பெறக்கூடிய நாள். வேலையில் புதிய மைல்கல்லை அடைவீர்கள். உங்களுடைய லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். உங்களுடைய பணியை கையாளக்கூடிய விதத்தையும் உங்கள் வேகம் மற்றும் துல்லியத்தையும் நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகள் மூலமாக பாராட்டுகள் பெறக்கூடிய விதமாக இருக்கும்.
திறமையாக இருப்பீர்கள். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று உங்களுடைய முழு முயற்சிகளையும் கொண்டு வருவீர்கள். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள். நல்ல மூளைக்கார வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழம் வரையில் சென்று அதனுடைய உண்மை தன்மைகளை ஆராய்ச்சி செய்வதற்கான முயற்சிகள் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள், கௌரவ நிலையில் இருப்பவர்களுடைய ஆதரவு, சிலருடைய சந்திப்பு நிகழலாம். நெருக்கமானவர்களால் சேமிப்பு குறையும். குழந்தைகளினுடைய குண நலன்களுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றபடி புரிந்து கொண்டு உங்களுடைய முழுமையான அன்பை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிக சிந்தனைகள் இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து இருப்பார்கள். உயர் அதிகாரிகளினுடைய உதவி உங்களுக்கு சாதாரணமாக கூட கிடைக்கும். பெரிய நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் ஆதாயம் உண்டு. ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். பிரிந்து இருந்தவர்கள் மீண்டும் வந்து ஒன்றிணைவீர்கள். எந்த விதமான விஷயங்களையும் நன்றாக ஆராய்ச்சி செய்து அதற்குண்டான அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ராசியினுடைய அமைப்புப்படி உங்களுடைய தேவைகள் எல்லாமே மிக எளிமையாக பூர்த்தியாகும். அந்த அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருந்தாலே விரும்பிய எல்லாவற்றையும் செய்வீர்கள். உங்களுக்கு சேமிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. பொதுவாக ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் சிறப்பாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்யும் பொழுது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. மன நிறைவு பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். நண்பர்கள் மூலம் நற்செய்திகள் கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திர அன்பர்களே. உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படலாம். தொழிலில் புதிய பாதைகள் புலப்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாக்கும். நீண்ட கால திட்டங்களை அமைப்பது அவசியம். இன்று வாழ்க்கையில் சௌகரியங்களுக்கும் எல்லாவிதமான சுக போகங்களுக்கு ஏற்றாற்போல் பணம் சம்பாதிப்பீர்கள். இன்றைய நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் வேலையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். உங்கள் பணியில் உற்சாகத்தை காண்பீர்கள். இது உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒற்றுமை உண்டாக்கும். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் குடும்பத்தினுடைய செழிப்புக்காகவும் வீடு மனை வாங்குவது தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வது, பிடித்த விஷயங்களை ரசிப்பது, இயற்கை சார்ந்த இடங்களுக்கு செல்வது, பொழுதுபோக்கு என வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக்கும். மகர ராசி அன்பர்களே, வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவு செய்வதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணத்தை உரிய முறையில் செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான வேலைகளில் ஆதாயம் உண்டாகும். திட்டமிட்ட சில வேலைகள் பலிதமாக்கும். போட்டி நிறைந்த நாள் இருந்தாலும் இந்த நாளில் பொறுமை, நிதான போக்கோடு இருப்பது அவசியம். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் ஸ்திரமாக இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கிய செழிப்பு உண்டாக்கும். தெய்வ அனுகிரகமும் நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதுனாலையும் நவ கிரகங்களினுடைய சுப பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதாலும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையினுடைய பாதைகள் புலப்படும். மன நிறைவு ஏற்படும், மகிழ்வாக இருப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள், நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும், அதிக சௌபாகியம் உண்டு. குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் பெருக்கும், பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது கந்த சஷ்டி விரத முறை ஆரம்ப நாள். இந்த நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டு உங்களுடைய சகல காரியங்களையும் செய்தால் நன்மைகள் உண்டு. இன்றைய நாளில் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் கும்பராசி அன்பர்களே. இதனால் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கந்த சஷ்டி விரதத்தினுடைய முக்கியமான நிலையில் மௌன விரதம் மேற்கொள்பவர்களுக்கு சகல காரிய சித்திகள் உண்டாக்கும், சகல விதமான நன்மைகள் வந்து சேரும். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக நேரடியாக பெறுவதற்கு இவை மிகப்பெரிய ஒரு காரணியாக அமையும். உபவாசம், சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருப்பதை விட பேசாமல் இருப்பது பெரிய மந்திரம் என்பார்கள். ஆக மௌன விரதத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் இருந்தீர்களேயானால் நிச்சயம் உங்களுக்குள் நல்ல பிராண சக்தி அதிகரிக்கும், மன கட்டுப்பாடு உண்டாக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலையில் உங்களுடைய நிஜமான திறமையை காண்பிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே. கொடுத்த பொறுப்புகளை மிக திறம்பட செய்து முடிப்பீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணரும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். ஒவ்வொரு வேலைகளையும் கவனமாக கையாளுங்கள், நல்ல பலன்களை பெற முடியும். உங்களுடைய துணையிடம் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கிடையே சில விஷயங்களை நச்சரிக்கக்கூடிய வகையில் எதையும் கூற வேண்டாம். அவரோடு அதிக நேரம் செலவிடுங்கள். காதலர்களுக்கு ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்படலாம். எந்தவிதமான விஷயங்களையும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேச வேண்டும். இன்றைய நாள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் பணத்தை திறமையாக கையாண்டால் இன்றைய நாள் சுமூகமாக இருக்கும். புதுவிதமான ஆசைகள் மனதில் அதிகரிக்கும். கற்பனை சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பாரம்பரியம் தொடர்பான தேடல் பிறக்கும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறையும். பெரிய அளவில் ஆதரவுகள் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். இன்று பதட்டமுடனும் காணப்படுவீர்கள். இதனால் தலைவலி ஏற்படலாம். பரபரப்பை தவிர்க்க வேண்டிய நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் சேரும், நம்பிக்கையோடு இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களுடைய ஆசைகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசை உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தும். மிக உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களே. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையான நாள். தெய்வ அனுகிரகம் உண்டு, மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்களை செய்ய வேண்டும். சிறு கவன சிதறல் காரணமாக கூட தவறுகள் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை பார்க்கும் பொழுது மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் பெரும் அளவிற்கு இருப்பதற்குண்டான கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும்.
சாதாரணமாக இருந்தீர்களே ஆனால் எந்த பலனும் காணப்படாது. மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் விரைவில் பாராட்டை பெற முடியும். உங்கள் வேலைகளினுடைய தரத்தை எதிர்மறை எண்ணங்கள் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுவதற்கு அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் நடந்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே. கூடுமான வரையில் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவது போல இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள். பயனற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியம். எண்ணிய வேலைகளை செய்து முடிப்பதில் காலதாமதம் உண்டாகும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் வேலைகள் பார்த்து கவனித்து செய்யும் பொழுது ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். இன்று முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணைவரிடத்தில் எதையும் பேச வேண்டாம். சாதாரணமாக பேசுங்கள். உறவில் நல்லிணக்கத்தை காப்பதற்கு இது மிகவும் அவசியம். ஆக மீனராசி அன்பர்களே, உங்களுடைய பணம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கவனமாகவே இருக்க வேண்டும். கூடுமான வரையில் அதிக பணத்தை செலவு செய்யாதீர்கள். அப்படி செய்யும் பொழுது கவலைகள் உண்டாகலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயனுள்ள வகையில் செலவாகும். எனவே கவலை வேண்டாம். இன்று யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது சிறந்தது. பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி காணப்படலாம். காலதாமதங்கள் சில காரியங்கள் நடக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். எண்ணிய வேலைகள் தாமதமாகத்தான் முடியும். பொதுவாக அமைதி வேண்டிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். குடும்ப ஒற்றுமை அதிகம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். பயனற்ற பேச்சுக்களால் பலன் கிடைக்காது. சிந்தித்து செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். பொறுமை மிக மிக அவசியம். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் பொழுதும் நவகிரக வழிபாடு செய்தாலும் நன்மைகள் உண்டு. நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க்கை என பிரார்த்திக்கிறோம். நற்பவி நற்பவி நற்பவி.